அல்லேலூயா. என்னுடைய பெயர் கிறிஸ்டி. இலங்கை தேசத்திலிருந்து வவுனியா பிரதேசத்திலிருந்து வருகிறேன். நிச்சயமாக இந்த 15 நிமிடங்களோடு கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த கூட்டத்தையும் இந்த திருச்சபையும் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆரம்ப நாட்களுடைய திருச்சபையின் காலங்கள் எனக்கு நினைவு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம மத்தியில என்றும் உள்ளதாயிருக்கிறது. ஆமென், ஆமென். பயப்படுறீங்களா? பயப்படாம இருக்கீங்களா? எனக்கு பயப்படுறவங்க ஒரு கையை வைத்து காட்டுறீங்களா? பயப்படுறவங்க கையை வைத்து காட்டுங்க. எல்லா பொதுவான காரியத்தை குறித்து சொல்கிறேன். எதை கண்ணும் நீங்கள் எனக்கு பிசாசு பயம், இல்லை எனக்கு இருட்டுனா பயம், எதையாவது குறித்த ஒரு பயம் அப்படின்னு பயப்படுறவங்க இருந்தால் கையை உயர்த்தி காட்டுங்க. உண்மையாக உயர்த்தி காட்டுங்க. பயம் இருக்கு, ஆமாவா இல்லையா? இருக்கு. ஆனால் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச வந்திருக்கிறார். இந்த கொஞ்ச நிமிடமாக இருந்தாலும் இந்த பயங்கள் உங்களை விட்டு இன்றைக்கு ஓட போகிறது. ஆமென். விசுவாசித்த கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. அநேக நேரங்கள் நான் பேசி வீணடிக்க விரும்பலை இந்த நிமிடங்களை. ஏண்டா நேரங்கள் கடந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் யோசிக்க விளைக்கிட்டீங்க. உங்களுடைய சிந்தனையெல்லாம் அடுத்த கட்டம் மதியமாயிருச்சு. இனி சாப்பாடு செய்யணும், வீட்டை போகணும், ஆத்துக்காரரை பார்க்கணும், ஆத்துக்காரர் வந்தால் சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு வேறு பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட சிந்தனை மாறுறதுக்கு முன்பதாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் அங்கே 10வது வசனத்தை எடுத்தவங்க வேகமா வாசிச்சீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பயத்தோடு நடுக்கத்தோடு இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற காரியம், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே என் மகனே, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ என்னுடைய குரல் கொஞ்சம் மாறலாம். என்னுடைய தமிழ் புரியுதா உங்களுக்கு? தெளிவாக கேட்குதா? சந்தோஷம். புரிஞ்சா ஓகே. புரியாமல் நக்காச்சும் வேலை இல்லையே. ஆண்டவர் புரியாட்டியும் புரிய வைப்பார். அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் வெளி தோற்றத்துக்கு, இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் மாத்திரம் பயப்படுறேன், மற்றவங்க எல்லாம் பயப்படாமல் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கையை உயர்த்தாமல் இருந்தீங்க. இப்போ சொல்லுங்க, எனக்கு பயம், நான் பயப்படுற ஆள் இல்லை. எதை குறித்து நான் பயப்படுற ஆள் இல்லைன்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு எதை வச்சு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி கையை உயர்த்துறீங்க? மீட்பர் உயிரோட தான் இருக்கிறாரு, உங்களோட தான் இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு. ஓகே. எதை குறித்து நீங்கள் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இயேசுவோட பிள்ளை தான், நான் ஒத்துக்கொள்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அப்படியே வந்து நிற்பார். அந்த உண்மையுள்ள தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எப்படி விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரு? யாருக்காக?
நமக்காக, எனக்காக, உலகத்திலே பாவங்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். யாருக்காக? நமக்காக, பயப்படுகிற ஜனங்களுக்காக, இப்படி எல்லா காரியத்தையும் குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயங்கள் இருக்கலாம், உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை குறித்து பயங்கள் இருக்கலாம், ஒரு வேலைக்குள்ள செல்ல வேண்டும் ஒரு பயத்தோடு இருக்கலாம், அல்லது உங்களை ஊழியத்திலே கர்த்தர் அழைத்தால் ஒரு பயத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், இந்த காரியத்தை நான் செய்யலாமோ என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் என்ன செய்றேன்? உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறித்து பயப்படுறீங்களோ ஆண்டவர் உங்களை பேசுகிறார். இந்த வார்த்தையை ஏன் இந்த வார்த்தையை எடுத்தேன்னு தெரியாது, ஆனால் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க, எதையோ குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் எப்படி? எல்லாரும் சொல்லுங்களேன். நாசமாகி ஒன்று ஒன்று ஒன்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. பயப்படாதிருங்க, என் பரிசுத்தமான தெய்வம் உங்களோட இருக்கிறார். உங்களோட வழக்காரவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க. உலகத்தின் காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. பாடுகள் இருக்கோ பயப்படாதீங்க. பிரச்சனைகள் வருதா பயப்படாதீங்க. எதிர்ப்புகள் வருதா பயப்படாதீங்க. இருக்கிற இடத்துல சூழ்நிலை பிரச்சனைகள் உங்களை சுற்றி சுற்றி மறுபடியும் தாக்கி கொண்டே இருக்குதோ பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள் இருதயத்திற்குள் என் தெய்வம் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனுஷன் எதை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும், எந்த மனுஷனை குறித்தும், எப்பேற்பட்ட காரியங்களை குறித்தும் மதில் போல உன் முன்னே பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு ஒருபோதும் பயப்படவே மாட்டோம். ஏன்? இருதயத்திற்குள் என் தெய்வம் இருக்கிறார், என் முன்பாக என் தெய்வம் இருக்கிறார். ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் முன்பதாய் எனக்கு எதிர்கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு யுத்த வீரர் எனக்கு முன்பாக இருக்கும்போது எந்த காரியத்தையும் குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க பயப்படாம இருப்பீங்க? ஆண்டவரோட நான் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார்னு எப்படி நம்புறீங்க? அதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? வெளி தோற்றத்துக்கு நம்ம வெள்ளையா உடுத்துறோம், சேர்ச் ஆக்கள்னா வெள்ளை யூனிஃபார்ம் மாதிரி. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளை போடுவாங்க, கீழே நீல கலரில் போட்டுக்கிடுவாங்க சின்ன பிள்ளைகள். அந்த மாதிரி இங்கே வந்து காவி உடுத்துவாங்களா? அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா இருந்திருக்கார் இந்தியாவில் ஆரம்ப நாட்கள், அந்த யுத்த காலத்தில் ஒரு வந்து போயிருக்காங்க. இப்போ எப்படின்னு தெரியல, இப்போ மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை மாதிரி இந்த ஊழியக்காரங்க சேர்ச்சுக்கு வாரவங்க பெந்தகோஸ்தே ஆக்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டில் தான் போவாங்க. ஆமாவா? இப்போ நிறையா பேர் கலரோட வந்திருக்கீங்க. வெள்ளையை உடுத்துறனால என் உள்ளம் அப்படியா இருக்கு? அப்படி இருக்கா? இல்லைங்க. இப்போ நான் கண்ணாடியை போட்டு இதெல்லாம் போட்டு நீட் பண்ணி இங்க் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்கல. ஏதோ இலங்கையிலேருந்து வந்திருக்காரு, பேச வந்திருக்காரு, ஆண்டவர் அவரோட பேச போகிறார், இதை தான் பார்க்குறீங்க. ஆமாவா? இதுதான் உண்மை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பயப்படுகிற காரியங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு என்னோட தான் இருக்கிறார்னு சொல்றதுல என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை, வேலை இல்லை. இயேசு என்னோட தான் இருக்கிறாருன்னு வாயால் நம்ம என்ன செய்யலாம்? வடை சுடலாம். ஆமாவா இல்லையா? அதை சுடும்போது தான் எண்ணெய் பறக்கும், ஹீட் வந்து முகத்தில் அடிக்கும், வேர்க்கும், பிரச்சனை இருக்குது. அது சுடும்போது தான் தெரியும். அதே போல் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது சில பாடுகள் வரும். பாடுகள் மத்தியிலையும் நாங்கள் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய கரம் என்ன செய்யுங்கள நடத்தி செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க என்ன செய்யாதிருங்க, சத்தமாதான், இன்னும் சத்தமாதான் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பசிக்குதா? இல்லை. டைம் ஆயிட்டா? இல்லை இல்லை பிரதர், உள்ள பசிக்குது பிரதர். அப்படியா? இல்லைங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இதெல்லாம் ஆவிக்குரிய சாப்பாடை நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது போணுச்சுன்னா உங்கள் மாம்சம் நிரம்பிரும். பலவீனத்தோடு இருக்கிறது என்ன செய்யும்? பலனாய் மாறும். அல்லேலூயா. ஏசாயா 43:5 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா. ஆமென், ஆமென். போதும். பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி வேதத்தில் அநேக இடங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இந்த காரியத்தின் மூலமாக பேசுகிறாருன்னு சொன்னால், மனுஷங்களை குறித்து நீங்கள் பயப்படலாம், உங்கள் வீட்டுக்காரரை குறித்து பயப்படலாம், வீட்டுக்காரியை குறித்து பயப்படலாம், பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம். நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். எனக்கு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு பயப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவாரான்னு நீங்கள் பயப்படலாம். இல்லை, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்துட்டேனே, இனியும் என்னத்துக்கு நான் வாழணும்னு சொல்லி நீங்கள் அச்சப்பட்டு பயப்படலாம். எப்படியெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியல. அந்த பயத்தை இல்லாமல் போக்குவதற்காக என் கர்த்தர் உங்கள் இருதயத்திற்குள்ளே வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே என் மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு எங்கேயும் போகலை, உன்னை விட்டு நான் தூரம் போகலை, அதை நான் விரும்பவும் இல்லை. நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே அறைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். நீ என்னை விட்டு தூரம் போனாலோ நான் உன்னை விட்டு தூரம் போவதே இல்லை. நான் உன்னை சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிறீங்களோ, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. கஷ்டப்படுகிறீர்களோ, அந்த கஷ்டத்திற்கு பிரதிபலன் உண்டு. உங்கள் நன்மைகளை உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை இந்த ஸ்தானங்களில் உயர்வாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த குடிசையில நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். நாளைய தினம் ஒரு கட்டிடத்திலே பிரம்மாண்டமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் இந்த சபை ஆசீர்வதிப்பார். யாரை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார்? உங்களை கொண்டு, இந்த ஜனத்தை கொண்டு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் கட்டுவிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக ஊழியர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்க வேலை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. பவுல் என்ன செஞ்சார்? வேலை செய்தாரு. வேலை செய்து கொண்டு என்ன செய்தாரு? கர்த்தருடைய பணியை செய்தார். அல்லேலூயா. வேலை உங்களுக்கு ஒரு தடை இல்லை. வேலை செய்தாலும் நீங்க என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? ஊழியம் செய்யணும். சுவிசேஷ பாரம், சுவிசேஷ அழைப்பு எனக்கு மட்டுமா கொடுத்திருக்கு? இல்ல பாஸ்டருக்கு மட்டுமா கொடுத்திருக்கு? மூப்பருக்கு மட்டுமா கொடுத்திருக்கு? யாருக்கு கொடுத்திருக்கீங்க? உங்க திருச்சபையில யாருக்கு கொடுத்திருக்கு? யாருக்கு கொடுத்திருக்கு?
எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை போய் நீங்க சொல்லியிருப்பீங்க? ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்க விரும்பலை, யார்கிட்டையும் நான் கேட்க விரும்பலை. ஆனால் இப்போ சொன்னீங்கல்ல எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்குண்டு, இந்த அழைப்பில் உறுதியாக இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அழைப்பை நீங்கள் செய்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாஸ்டர் தான் இருக்காரே, நம்ம பாஸ்டர் தான் போவார், வீடெல்லாம் சந்திப்பார், அதுக்காக தானே அவரை பாஸ்டராக வச்சுருக்கோம் அப்படின்னு கூடி சில யோசனைகளோடு சில நபர்கள் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அழைப்பு பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சகல மனுஷர்களும் சீஷராக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். பாஸ்டர் இருக்கார் தானே, பிரதர் இருக்கார் தானே, அவர் வருவார் தானே, அவர் பாப்பார் தானே, அவர் போவார் தானே, இப்படி எத்தனை தூரம் நம்மளால் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க இப்படியே? உங்களுக்கு ஆசை இல்லையா என் சகோதரனை பரலோகத்தில் நான் சந்திக்கணும்? நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு ஜனம், ஒரு பிள்ளை மனம் திரும்பணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்க முடிந்தவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த செப வேளையை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாரு, இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 2026ஆவது ஆண்டில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி, எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க. இந்த வருடம் பிறந்தாண்டும் மறிச்சிருக்காங்க, பிறக்கிறதுக்கு முதல் நாளும் மறிச்சிருக்காங்க, இன்றைக்கும் மறிச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, மரித்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பேர். ஆனால் நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு வேலையை செய்ய வேணாமா? ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேணாமா? நீங்கள் பயப்பட்டது போதும், நீங்கள் திகைச்சு நின்றது போதும், நீங்கள் அழுதது போதும், உங்கள் கண்ணீர்கள் போதும், இனி உங்கள் கஷ்டம் போதும், இதெல்லாம் நிப்பாட்டிருங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருங்க. பாஸ்டர் வருவார், சிஸ்டர் வருவார் இல்லைங்க, ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்குறாருங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லைங்க. பவுலை போல நீங்கள் இருங்க, பவுலை போல நீங்கள் வேலையை செய்யுங்க. யார்கிட்டையும் நீங்கள் கையேந்த தேவலை, உங்களை கையேந்த விடுகிற தேவன் அல்ல. அருமையான தகப்பனார் பேசி கொண்டிருந்தார். இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வருடத்தில் கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டப்பட்ட கடன்களை அடைக்கப்பட்டு கடன் கொடுக்கிறவர்களாக. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட கிராமம் போல இருக்கலாம், நகரத்தில் நீங்க இல்லாமல் இருக்கலாம். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, காடு பட்டணமாயும் பட்டணம் காடுமாய் மாறும் என்று சொல்லி இந்த காடு பட்டணமாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென். இந்த காடு பட்டணமாய் மாற போகிறது, பட்டணமாய் மாற போகிறது. இந்த கிராமம் இயேசுவின் கிராமமாய் மாற போகிறது. ஷபாலாபா ரிபாலாபா ரியாந்தராலா ஆவுடரி அம்தரமா சிக்கிரி அந்தரே. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எப்ப உயர்த்த போகிறாருன்னு தெரியுமா? எப்ப உயர்த்த போகிறார் தெரியுமா? இந்த மனுஷனை குறித்து நீ பயப்படாமல் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தை குறித்து பயப்படாமல் இருக்கும் பொழுது கண்களை மூடுங்க. அங்க இங்க பார்க்காதீங்க. சின்னவங்க பெரியவங்க வாலிபங்க எல்லாம் கண்ணை மூடுங்க தயவு செய்து. பிரியமானவர்களே, இது கர்த்தர் உன்னோடு இடைபடுகிற நேரம், இது கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரம். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தே, பயப்படாதே. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உன்னை கொண்ட பெரிய காரியங்களை, நீ எதிர்பார்க்காத காரியங்கள், நீ எட்டி பார்க்க முடியாத உயரங்கள்.
ஓ, கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்காக உன்னை அழைக்கிற நேரம் இது. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற நேரம் இது. கர்த்தர் உன் பேரிலே வழக்காடுகிற நேரம் இது. உன் கடந்த காலத்தை மறந்துவிடு. உன் கடந்த நினைவுகளை மறந்துவிடு. உன் கடந்த நாட்களை மறந்துவிடு. புதிய துவக்கம், புதிய நாள் கர்த்தர் உன்னை பண்ணுகிறார். பயப்படாமல் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய பணிக்காக உன்னை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணுகிற நாள் இது. ஆயத்தமாகுங்கள் சிறு கூட்டமே, ஆயத்தமாக. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஊழியனாக கர்த்தர் தன் ராஜ்யத்திற்காய் அழைக்கிறார். தெரிந்து கொள், தேசத்தை கலக்கிறவனாக, இந்த இந்திய பிரதேச, இந்த தேசத்தை கலக்கிறவனாக, இந்த நாடு மாத்திரமல்ல மகளே, கர்த்தர் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசம் மாத்திரமல்ல, அநேக தேசம் கடந்து செல்லும் அளவுக்கு கர்த்தர் உன்னை இடம் கொள்ளாமல் பெருக பண்ண போகிறார். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவன் நீங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றிருக்கிற நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது கர்த்தருடைய அழைப்பு உங்களை தேடி வருகிறது. ஐயா, அம்மா, நீங்க வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வயது எல்லாம் தாண்டிட்டேன்னு நீ யோசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களையும் கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிப்பின் பாதைக்குள்ளே நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். முடங்கி போய் இருக்கிறவர்களை கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். செவிடர்களை தன் செவிகளை திறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாய் நீங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கலாம். கர்த்தர் உண்மை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். ஓ பிரானா சந்தா உரானா ரியான் சரலமா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க சின்ன ஒரு ஊழியத்தை செய்யலாம். பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, அடுத்த கட்ட சூழ்நிலைக்குள்ள போக முடியாமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உரானா சிக்கிரியா உரான்தனனமா துனனமா சிக்கிரனனமா உரேனா தானா சிக்கிரேனியமா துனனமா சிக்கே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. உனக்காக நான் வழக்காடுவேன். நீ சும்மா இருக்கிறதுதான் உன்னுடைய வேலை. நீ சும்மா இரு, நான் உனக்காக வழக்காடுறேன். நீ சும்மா இருந்தா போதும், நான் உன் பேரில் செயலாற்ற போகிறேன். விசுவாசிக்கிறவங்க வாய திறந்து கொஞ்ச நேரம் முடிக்க போறேன். இந்த கொஞ்ச நேரம் மகிமையில நிரம்புறீங்களா? அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவ நீங்க நல்லா வாயில திறந்து துதிப்பீங்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறாருங்க. இந்த காரியத்தை நான் பேசணும்னு நினைக்கலைங்க. பயப்படாத என்ற ஒரு காரியத்தோடு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இத்தனை பேர் இந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறார் சொன்ன சும்மா இல்ல. உன்னை ஊழியத்திற்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா நீ ஏதோ ஒரு காரியத்திற்கு உன் நேரத்தை காலத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிற இல்லைங்க. கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போறாங்க. உன்னை தலை நிமிர பண்ணுவதே கர்த்தருடைய நோக்கம். உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறதுதான் அவருடைய மேன்மை. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வம் உங்களையும் தகுதிப்படுத்துவார். என் தெய்வம் என்ன சூழ்நிலையும் கைவிடாத என் தெய்வம், எப்பேற்பட்ட காரியத்திலும் கைவிடாத தெய்வம். நீ என்ன காரியத்தில் முடிவெடுத்தாலும், என்ன காரியம் உனக்கு வேண்டும் என்றாலும், என் பரம தகப்பனை உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். என் தெய்வம் உன் வாழ்க்கையில அதை செய்து கொடுப்பார். என் தெய்வம் உன் வாழ்க்கையில செயலாற்றுவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நொறுங்குண்ட இதயமாய் இருக்கிறியோ, உடைந்த பாத்திரமாய் இருக்கிறாயோ,
என் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னை ஒட்டு சேர்த்து பயன்படுத்த போகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உன்னை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை உருவாக்கி நடத்த போகிறார். இந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தெய்வம், எந்த சூழ்நிலை கைவிடாத தெய்வம். மனுஷன் உன்னை விட்டு போகலாம், உன் பிள்ளை உன்னை விட்டு போகலாம், உன் கணவன், உன் மனைவி, உன் குடும்பம், உன் உறவுகள் உன்னை விட்டு ஓடி தூர போகலாம். பணம் இருந்தா உன்னிடத்துல வருவாங்க, ஒன்று இல்லைன்னா வீணா போயிடுவாங்க. ஆனா என் தெய்வம் அப்படி அல்ல. என் தெய்வம் அப்படி அல்ல. உன்னிடத்தில் இருக்க பொருளையோ, அவனுடைய ஆஸ்தியையோ, அந்தஸ்தையோ எதையுமே எதிர்பார்த்து வரலேங்க. இருதயத்தை மட்டும் கொடுத்து பாரு. இருதயத்தை மட்டும் கொடுத்து பாரு. அது போதும் மகனே, அது போதும் மகளே. எனக்கு நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அதி பயங்கரமாய் இருக்க போகிறது. அதி பயங்கரமாய் இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்ய போகிறார். இது சிந்திக்கிற காலம், செயல்படுகிற நேரம். எத்தனை தூரம் பிரயாணிக்க முடியும்? எத்தனை தூரம் ஆண்டவரே மனம் திருப்புங்க என்று சொல்ல முடியும்? மனம் திரும்ப. இதுதான் கடைசி நாள். இப்பொழுது உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு அநேக தேசங்களுக்கு, அநேக பிரதேசங்களுக்கு, அநேக கிராமங்களுக்கு உன்னை கொண்டு தன்னுடைய வேலையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். யாரோட பேசுறாருன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், சின்னவங்க தொடங்கி பெரியவர்கள் மட்டும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அழைப்பை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பில் உறுதியாயிருங்க, உறுதிப்படுங்க, நிலைப்படுங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தன் வலது கரத்தினால உன்னை அழைத்துக் கொள்ள போகிறார். தன் வலது கரத்தினால உன்னை அழைத்துக் கொள்ள போகிறார். தன் வலது கரத்தினால உன்னை அழைத்துக் கொள்ளுகிறார் என் தெய்வம். நன்றி ஆண்டவரே. சுவாமினே ஸ்தோத்தி வேவா. நன்றி தகப்பனே. எங்களால் ஒன்றுமல்ல தகப்பனே, எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. எல்லாம் உம்மாலே ஆகும். உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, இந்த பிள்ளைகள் இந்த நாளில் உம்மை குறித்ததான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வைத்ததுக்காக நன்றி ஐயனே. நன்றி தகப்பனே. பயப்படாதே, பயப்படாதே என்று நீர் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை பேசினதுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை பயப்படாதபடி இனி வரப்போகிற ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நிமிஷங்களிலும் நீ நடத்தி செல்ல போகிறதுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே முழங்கால் படிடலாங்களா? எல்லாருமாக ஒரு நிமிடம். அருமையான பாஸ்டர் ஜேசி கிறிஸ்டி அவருக்காக, அவருடைய தகப்பனார் செய்கிற ஊழியங்களுக்காக, அவருடைய மூத்த சகோதரருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்தில் வவுனியா என்றதான பகுதியில் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக நேற்றைய தினத்தில் அவரை சந்திக்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டினார். வந்தபொழுது ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியர்களை பற்றி அவருக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நான் திருச்சியிலையுமே அவரை பயன்படுத்துகிறேன். மறுபடியும் திருப்பையூர் கிராமத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் திருக்காட்டுப்பள்ளியிலுமே அவரை நான் பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ண போகிறேன். ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேறொரு நோக்கத்திற்காக அவர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நிறைவேற்றும்படியாக அருமையான ஊழிய
ஊழியக்காரருக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அழைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் இலங்கை தேசத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதான் அருமையான ஊழியக்காரை ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு நீ கொடுத்திருக்கதான் இந்த ஆழமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிற வார்த்தையின்படியாக எங்களோடு கூட இருக்கிற மகா பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படியாக உன்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்க மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஊழியக்காரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவருடைய தகப்பனாரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் நல்ல சுகபலத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீர்க்காயுசை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஊழியத்தின் எல்லையில் விரிவாகும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து உன்னை கூட்டி சேர்ப்பின வார்த்தையின்படியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு கர்த்தாவே ஒரே இடத்தில் கூட்டி சேர்க்கக்கூடியதான அபிஷேகமானது இப்பொழுதே அது சபை கொடுக்கப்படும்படியாக இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நாளை வந்திருக்கிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பெருப்பராக ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாளுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதமானது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவாக கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வதிங்க, தாய்மலை ஆசீர்வதிங்க, விசுவாசங்களை ஆசீர்வதிங்க, வாலிபலை ஆசீர்வதிங்க, சிறுபிள்ளை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்துங்க தாவே. நாமத்தை மாத்தமைப்படுத்துங்க. எல்லா காரணம் சமூகத்தில் போய்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலி மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானம் அவருடைய அளவற்ற அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.